சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வேதனைகளையும் கண்ணீரையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உங்களால ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கடகராசிலேயே உட்கார்ந்திருக்கார். அதுவும் நீச்சம் பெற்ற செவ்வாயா வக்ர நிலையில உட்கார்ந்திருக்கார். கேது பகவான் உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலையும், ராகு பகவான் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியிலையும் உட்கார்ந்திருக்காங்க. சுக்கிர பகவான் உங்களோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில உட்கார்ந்திருப்பார். சனி பகவான் உங்களோட அஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில அஷ்டம சனியா உட்கார்ந்திருக்கார். அதுவும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில உட்கார்ந்திருக்கார். சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில புதன் பகவானோட சேர்ந்து அமர்ந்திருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில சூரிய பகவான் உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாசத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார். அப்படிங்கறதால ஒரு சில விஷயங்கள்ல கடகராசிக்காரங்க கண்டிப்பா எச்சரிக்கையா இருந்தே ஆகணும். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் ஒரு சில வீழ்ச்சிகளை நீங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்தே ஆகணும். முக்கியமா நீங்க வாகனங்கள்ல பயணம் செய்றீங்க அப்படின்னா ரொம்பவே பாதுகாப்பா பயணம் செய்ய வேண்டிய ஒரு மாதமாவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க அஷ்டம சனியோட கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க. வரப்போற சனி பயிற்சிக்கு அப்புறமா அஷ்டம சனி உங்களை விட்டு முழுமையா விலக போகுது. அஷ்டம சனி விலகினதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடக்க போகுது. ஆனா இது அஷ்டம சனியோட கடைசி காலகட்டம் அப்படிங்கறதால ஒரு சில ஆபத்துக்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில எதிர்பாராத திடீர் தோல்விகளையும் நீங்க இந்த கடைசி காலகட்டத்துல சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் கடந்து வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. முக்கியமா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க. யாருக்கும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க. யாருக்கும் உதவி செய்யறேன் அப்படின்னு முன்ன போய் நிக்காதீங்க. முக்கியமா உங்களோட சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ரத்த சொந்தமாவே இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கடகராசிக்காரங்க பயணம் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த வாகன பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர வாகன பயணங்களை முழுமையா தவிர்த்துக்கோங்க. இரவு நேரங்கள்ல வேலை செய்யறதையும் முழுமையா குறைச்சிக்கோங்க. குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை செய்யற இடங்கள்ல மின் சாதன பொருட்களை கையாளுறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கூர்மையான பொருட்களை கையாளுறதா இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனியோட கடைசி காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதும் கட்டாயமா இருக்கும். எந்த நேரமும் எதை பத்தியாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்க கவனம் ஒரே இடத்துல இருக்காது. கவனம் அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க மனசு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். குடும்பத்தை நினைச்சும் பொருளாதாரத்தை நினைச்சும் அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த சிந்தனைகள் உங்களோட கவனத்தை அதிக அளவுல திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். இதனால நீங்க ஒரு சில விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு சில ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த அஷ்டம சனியை தாண்டி மற்ற கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா குரு பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். ரொம்ப சூப்பரான ஒரு
ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது கூடவே சுக்கிர பகவானும் உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில உட்கார்ந்துக்கிறது உங்களுக்கு டபுள் ஜாக்பாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே உங்களுக்கு பெரிய அளவுல பண பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க மனசுக்குள்ள நிறைய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாளும் எதிர்காலத்தை நினைச்சும் குடும்பத்தை நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த பயம் எல்லாமே இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களை விட்டு முழுமையா விலக ஆரம்பிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். 18 வயசு பையன் மாதிரி நீங்க துள்ளி குதிச்சு ஓட போறீங்க. முக்கியமா நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும், குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணா நம்ம வாழ்க்கையை மறுபடியும் நம்மளால நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு தொழில ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்களோட தொழில் எதிரிகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலமாவே உங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல உங்களோட தொழில் எதிரிகள் மூலமாவே உங்களோட லாபங்கள் குறையறதுக்கும் திடீர் பண இழப்புகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே மாதத்தோட பிற்பகுதியில படிப்படியா விலக ஆரம்பிக்கும். மறுபடியும் உங்களோட தொழில் கட்டாயமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி போன வாடிக்கையாளர்கள் எல்லாருமே திரும்பவும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அது மூலமா உங்க கைகள்ல பண புழக்கமும் மாதத்தோட பிற்பகுதியில கட்டாயமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களுக்கு இன்னும் அஷ்டம சனி முழுமையா முடியல அப்படிங்கறதால நீங்க தொழில் சம்பந்தமா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுக்காதீங்க. புதுசா தொழில் தொடங்குற மாதிரி திட்டங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த திட்டங்களை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. தொழில முதலீடுகளை அதிகப்படுத்துறது, தொழில விரிவாக்கம் செய்யறது, அப்படி இல்லைன்னா தொழில வேற இடத்துக்கு மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். அதிகமான வேலை பளுவால ரொம்ப டென்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். அதிகமான மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட மாதத்தோட தொடக்கத்துல கட்டாயமா ஏற்படும். அதே சமயம் இந்த மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை பளு அப்படிங்கிறது கண்டிப்பா பாதியா குறையும். முக்கியமா உங்க கூட வேலை பார்க்கறவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதால கடகராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்திலையும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண தலைவலி தானே அப்படின்னு நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கும்போது அந்த சாதாரண காய்ச்சலே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சில கடகராசி அன்பர்கள் மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலையும், இன்னும் ஒரு சிலர் அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழலையும் இந்த அஷ்டம சனி கட்டாயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருந்துகிட்டு நீங்க வேலை செய்யற இடங்கள்லயும் வாகன பயணங்கள்லயும் ரொம்பவே பாதுகாப்பா இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாசத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.